கனடாவில் இலங்கை தமிழ் பெண் ஒரு ஆளுக்கு டாக்டர் ஆகிறதுக்காக கனேடிய அரசாங்கம் 12,59,62,923 ரூபா, அதாவது கனேடிய டாலரில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கனேடிய டாலர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது கனேடிய அரசாங்கத்தால். ஆனால் கனேடிய அரசாங்கம் முன்வைத்த ஒரு முக்கிய நிபந்தனையை அவர் நிறைவேற்ற தவறிவிட்டார். அவர் அந்த நிபந்தனையை நிறைவேற்ற தவறியதன் காரணமாக இப்பொழுது அவருக்கு இந்த 12,59,00,000 ரூபா அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை 5 லட்சம் கனேடிய டாலர் தொகையை இப்பொழுது அவர் மீண்டும் திருப்பி செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார். கனேடிய அரசாங்கம் இவருக்கு வழங்கிய இந்த சலுகை என்ன? அவர் எப்படி வைத்தியராகினார்? இப்பொழுது அவர் வைத்தியராக பணிபுரிகின்றாரா? அவர் நிறைவேற்ற தவறிய அரசாங்கத்தினுடைய அந்த நிபந்தனை என்ன? மேலதிக தகவல்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கனடாவில் அந்த அரசாங்கத்தினுடைய நெறிமுறைகளை மீறி செயல்பட்டதாக இலங்கை தமிழ் பெண் ஒருவருக்கு 5,25,725 கனேடிய டாலர்களை திருப்பி செலுத்துமாறு இப்பொழுது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அவருக்கு எதிராக அந்த அரசு வழக்கையும் தொடர்ந்திருந்தது. அரசு நிதியுடன் வைத்திய பயிற்சியை முடித்த இந்த இலங்கை தமிழ் பெண் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் பின்தங்கிய பகுதிகளிலே பணிபுரிய வேண்டும் என்கின்ற ஒப்பந்தம் இருந்தது. அந்த ஒப்பந்தத்தை பயிற்சி நிறைவு செய்த பின்னர் அவர் மீறியிருக்கின்றார். இதன் காரணத்தினால் இப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டில் அயர்லாந்தில் மருத்துவ படிப்பை முடித்திருக்கின்றார் இந்த இலங்கை தமிழ் பெண். 2021ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பிய சுகாதார அமைச்சோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார். 2020ஆம் ஆண்டு இந்த இலங்கை தமிழ் பெண் அயர்லாந்தில் தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்திருக்கிறார். அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா சுகாதார அமைச்சோடு ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா மருத்துவ பயிற்சியை முடிக்க கனேடிய அரசு நிதியுதவி வழங்கியிருக்கிறது. கனடாவில் மருத்துவராக பணிபுரிவதற்கு முன்னர் மருத்துவ பயிற்சியை நிறைவு செய்ய வேண்டும். அதற்கான நிதியுதவியாக இந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி பயிற்சியை முடித்த பின்னர் மாகாணத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் 2 முதல் 3 ஆண்டுகள் இந்த இலங்கை தமிழ் பெண் பணிபுரிய வேண்டும் என்பது ஒப்பந்த விதியாக இருந்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டில் இவர் தன்னுடைய பயிற்சியை நிறைவு செய்கின்றார். ஆனால் கனடாவிலுடைய அந்த குறிப்பிட்ட மாகாணத்தில் பணிபுரிவதற்கு அவர் விரும்பி இருக்கவில்லை என்று அரசாங்கத்திற்கு தெரிவிக்கின்றார். பயிற்சியை முடித்ததன் பின்னர் ஒன்டாரியோ மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு கிளினிக்கில் தான் இவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்திருக்கிறார். அரசு வழங்கிய நிதியுதவி, அதாவது 5,25,725 கனேடிய டாலர்களை திருப்பி தருமாறு கேட்கப்பட்டிருக்கின்றார். அவர் அதனை செலுத்தாமல் இருந்திருக்கின்றார். இவ்வாறு பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசு குற்றம் சுமத்தி இருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து அந்த மருத்துவரான இலங்கை தமிழ் பெண் தெரிவித்த போது, ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் விரும்பியதாகவும், ஆனால் தனிப்பட்ட இழப்பு மற்றும் குடும்ப கடமைகள் காரணமாகத்தான் தான் ஒன்டாரியோவிற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதற்காக அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை சுமூகமாக தீர்க்கவும், அரசு நிதியை திருப்பி செலுத்தவும் சுகாதார அமைச்சோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வழக்கு தற்போது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. இந்த மாதிரியான சிக்கல்களில் புலம்பெயர் தமிழ் மாணவர்கள் சிக்காமல் இருப்பதற்கு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. முதலிலே இவ்வாறான மேற்படிப்புகள் தொடர்பான ஒப்பந்தத்தை முழுமையாக வாசித்து அது தொடர்பான விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணிச்சேவை நிபந்தனைகளை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அரசு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்று சொன்னால், அரசு நிதியில் நீங்கள் படிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால், குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட இடத்தில் பணிபுரிய வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தால் அதனை நிறைவேற்றுவது உங்களுடைய முக்கிய பொறுப்பாக இருக்கும். அடுத்தது, இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சட்ட ஆலோசனைகளை நீங்கள் கட்டாயம் பெற வேண்டும். கையொப்பமிடுவதற்கு முன்பாக, இவ்வாறான ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவதற்கு முன்பாக
அல்லது ஒப்பந்தத்தை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டால் வழக்கறிஞர்களினுடைய உதவிகளை மறக்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது, நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் முன்கூட்டியே அந்த அரசாங்கம் தொடர்பான அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அரசு அல்லது நிறுவனத்தோடு கலந்துரையாடி மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது இருக்கின்றனவா என்பது தொடர்பாக நீங்கள் வினவ வேண்டும். அமைதியாக ஒப்பந்தத்தை மீறுவது மிகப்பெரிய நஷ்டத்திற்கு வழிவகுக்கும், மிகப்பெரிய அபராதம் அல்லது வழக்கை சந்திப்பதற்கு அது வழிவகுக்கும். அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் பாதுகாத்து வைக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் தொடர்பான மின்னஞ்சல்கள், அனுமதி கடிதங்கள் போன்றவற்றை நீங்கள் பாதுகாப்பாக சேமித்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது, நீங்கள் இருக்கின்ற அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் தொடர்பாக அறிந்திருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக கனடாவை போன்ற நாடுகளிலே ஒவ்வொரு மாகாணத்திற்கு தனித்தனியான சட்டங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் தனித்தனி விதிமுறைகள் இருக்கலாம். அவை தொடர்பிலும் நீங்கள் அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமானதாகின்றது. அடுத்தது, தவறான ஆலோசனைகளை நம்புவது. உங்களுடைய நண்பர்களிடமிருந்து கிடைக்கின்ற ஆலோசனைகள் அல்லது சமூக வலைத்தளங்களிலே இருந்து கிடைக்கின்ற ஆலோசனைகள், தகவல்கள், அது போன்றவற்றை நம்பாமல் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எங்கு கிடைக்குமோ அந்த இடத்தில் சென்று விசாரித்து அறிந்து கொள்வதுதான் உங்களுக்கு உதவியானதாக இருக்கும். இல்லையேல் இப்படியான சிக்கல்களுக்குள் நீங்கள் மாட்டுப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இதுபோன்ற மேற்படிப்பு விவகாரங்களில் அதிகாரப்பூர்வமான தகவல் தளங்களை நாடி அந்த படிப்பை தொடங்குவதற்கு, அந்த ஒப்பந்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே மிக தெளிவாக நீங்கள் விடயங்களை அறிந்து வைத்துக்கொண்டு அந்த படிப்பை நிறைவேற்றிய பின்னர் அரசிற்கு நாங்கள் எங்களுடைய சார்பாக செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன என்பதனையும் தெளிவாக அறிந்து கொண்டு அதற்கு பிறகு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய படிப்பை முடித்ததன் பின்னர் உங்களுடைய பணியை சரிவர செய்து அரசாங்கத்திற்கு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டிய விடயங்களை செய்து முடிப்பது உங்களுடைய மிகப்பெரிய கடமை, பொறுப்பாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதீர்கள். இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.